வெல்கம் டு ஜிசஸ் கிச்சன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்னைக்கு உடம்புக்கும் ஸ்கின்னுக்கும் ரொம்பவுமே ஹெல்த்தியான வெள்ளரி பிஞ்சை வச்சு ஒரு சூப்பரான டிஷ் தாங்க செய்ய போகிறோம். இந்த வெள்ளரி பிஞ்சு சல்லுன்னு இருக்கிறதால மேக்ஸிமம் இதை சாப்பிட்றதுக்கே பிள்ளைங்களாம் அவாய்ட் பண்ணுவாங்க. ஆனால் இது போல் நீங்கள் செய்து கொடுத்தீங்கன்னா ஸ்பூன் போட்டு சும்மாவே சாப்பிட்ருவாங்கங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டயட்டில் உள்ளவங்க மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த டிஷ் செய்கிறதுக்கு ஒரு பவுலில் 1 கப்புக்கு வெள்ளை அவல் சேர்த்துக்கலாம். வெள்ளை அவல், சிவப்பு அவல் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. இப்போ இது கூட தண்ணி சேர்த்துட்டு ரொம்பவுமே மைல்டாக நம்ம இந்த அவலை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அவல் வாஷ் பண்ண தண்ணியை நல்லா வடிச்சிட்டு இது கூட ஃப்ரெஷ்ஷான தண்ணி சேர்த்துக்கலாங்க. இதை அப்படியே ஒரு மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாம். இந்த அவல் ஊறுற டைமில் மற்ற வேலைகளை நம்ம பார்க்கலாங்க. இது போல் ஒரு வெள்ளரி பிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த ஒரு பீஸே நல்லா 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு வருங்க. இப்போ இதனுடைய அடிப்பகுதியும் நுனிப்பகுதியும் இது போல் நம்ம கத்தியால் கட் பண்ணிவிட்டு பீலரால் இதனுடைய தோல்களை நல்லா முழுமையாக நீக்கிக்கலாம். கத்தியால் எடுத்தாலும் பரவாயில்லைங்க. ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமாக இந்த வெள்ளரிக்காய் ஸ்கின்னுக்கும் கண்ணுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸ்கின்னுக்கு கற்றாழை எவ்வளவு முக்கியமோ அதே போல் இந்த வெள்ளரிக்காயும் அந்த அளவுக்கு க்ளோ கிடைக்குங்க. சும்மா கொடுத்தா பிள்ளைங்க சாப்பிடவே மாட்டாங்க. இது போல் செய்து கொடுத்தீங்கன்னா சாதத்து கூட பசஞ்சு சாப்பிட்றது கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. முக்கியமாக டயட்டில் இருக்கிறவங்க மிஸ் பண்ணாமல் இதை ட்ரை பண்ணுங்கள். நல்ல ஒரு ஃபில்லிங்காக இருக்கும். ஸ்பூன் போட்டு சும்மாவே சாப்பிட்டுடலாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதனுடைய தோல்களை இது போல் நல்லா முழுமையாக நீக்கிட்டு இது போல் காய் சீவுறதால நம்ம வச்சு இதை நல்லா இது போல் துருவி எடுத்துக்கலாங்க. நம்ம துருவும் போதே இதனுடைய ஜூஸ்லாம் வரும். ஆனாலும் நம்ம நல்லா ஃபைனாக கடைசி வரை துருவிக்கலாங்க. இப்போ பாருங்கள், இது போல் நம்ம நல்லா துருவிட்டு இதனுடைய ஜூஸுகளை லைட்டாக வடித்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இந்த ஜூஸை அப்படியே குடிச்சிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் சுகர் சேர்த்து கூட குடிக்கலாங்க. அப்படி இல்லைன்னா ஃபேஸை க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா இந்த ஜூஸை அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்பவுமே நல்லா க்ளோவாக இருக்குங்க. இது இருக்கட்டும். இப்போ அவல் ஊற வச்சோல்ல, அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. இது ரெடி பண்ணுறதுக்குள்ளே நமக்கு சூப்பராக அவல் ஊறி வந்திருக்குது. இப்போ இது மாதிரி ஒரு பவுலில் வடிகட்டி வச்சு இந்த அவலை நம்ம இது கூட சேர்த்துட்டு இந்த அவலில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துக்கலாங்க. நல்லா தண்ணி இல்லாமல் வடிச்சுக்கணும். இப்போ இந்த அவலை துருவின வெள்ளரி பிஞ்சு கூட இதை அப்படியே சேர்த்துக்கலாங்க. தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. அப்போ தான் மிக்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இது கூடவே 1/2 கப்பு அளவுக்கு தேங்காவை நல்லா துருவி சேர்த்துக்கலாம். இது போல் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனால் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க. ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கைகளால் கூட ரொம்ப மைல்டாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கரெக்டாக நம்ம 1 கப்பு அவல், 1 துருவின வெள்ளரி பிஞ்சு, 1/2 கப்பு போல் நீங்கள் தேங்காவை துருவி சேர்த்துக்கோங்க. கரெக்டான அளவாக இருக்கும். இப்போ இது போல் நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது அப்படியே இருக்கட்டுங்க. கடாயை அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த ஆயில் நல்லா சூடான பிறகு 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இந்த கடுகு பொரிந்த பிறகு 1/2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவு நிலக்கடலை சேர்த்துக்கலாங்க. வேர்க்கடலை, மல்லாட்டை பயிறுன்னு சொல்லுவாங்க. இது லைட்டாக நம்ம மைல்டாக வறுத்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட பச்சை மிளகாயும் இஞ்சியும் ரொம்ப குறைந்த அளவாக நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே பொடிசாக கட் பண்ண கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துட்டு நம்ம மைல்டாக வறுத்து விட்டுக்கலாம். கருகு விட்டுறாமல் பார்த்துக்கணுங்க. ரொம்பவுமே மைல்டாக வறுபட்ட பிறகு இப்போ இது கூட ஆல்ரெடி நம்ம மிக்ஸ் பண்ணி வைத்த இந்த வெள்ளரி பிஞ்சு, அவல், தேங்காய் துருவல்களை இது கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாங்க. இது போல் சேர்த்துட்டு இதை அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இதனுடைய சுவைக்காக நம்ம லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை மறுபடியும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம்.
2, 3 நிமிஷத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணினா போதுங்க. ரொம்ப நேரம் போட்டு கலந்து குடுத்துட்டு இருக்கக்கூடாது. அவல் குழைவாயிடும். அதனால தான். இப்ப அடுப்ப ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம். நமக்கு சூப்பரான ஒரு பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. இதில் முக்கியமாக இந்த வெள்ளரி பிஞ்சை துருவிட்டு அதனுடைய ஜூஸை எடுத்துட்டு அப்புறமா இது போல் பொரியல் ரெடி பண்ணணும். அதே போல் தாளித்து விடும்போது 2-3 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணினா போதுங்க. அப்போ தான் நமக்கு நல்லா பொல பொலன்னு வரும். ஏன்னா அவல் சேர்த்துருக்குறோம் இல்லையா, அதனால தான். டயட்டில் உள்ளவங்களாம் மிஸ் பண்ணாமல் இதை ட்ரை பண்ணுங்கள். நல்ல ஹெல்த்தாகவும் இருக்கும், ஃபில்லிங்காகவும் இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் இன்னும் என்னுடைய வீடியோக்கள் பார்க்க என்னுடைய லிங்க்கை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி செய்து பாருங்கள். இதுவரை என்னுடைய வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. இப்போ வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.